பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம், அது நீண்ட வருஷமாக நடக்கிறது தான் இது. ஒரு சரியான குருவை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது. அதுக்கு முன்னாடி இந்த கேள்வி எழும்புறது இல்லையா ஒருத்தர்கிட்ட, அவங்க முதல்ல என்ன யோசிக்கணும்னா, சரியான குரு கிடைக்கணும்னு சிந்திக்கிறவங்க நம்ம ரொம்ப சரியாக இருக்கிறோமா அப்படின்றது முக்கியம். நீங்கள் ரொம்ப சரியாக இருந்தீங்கன்னா, அதாவது நான் எப்படி சரியாக இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான தேவையில்லாத ஆசைகள் இல்லை ஈகோஸ் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு குரு எனக்கு முன்னாடி அப்பியர் ஆனாங்கன்னா, நான் அவங்கக்கிட்ட அப்படியே அதை சரண்டர் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ என்ன வழி காட்டுறாங்களோ அதை நான் எடுத்துக்க முடியும். அந்த சரண்டர் தன்மை இருக்குது பார்த்திங்கன்னா, அதுதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஒரு சிஷியனுக்கு. அந்த சரண்டர் தன்மை உள்ளவனை மட்டுமே தான் ஒரு குரு எப்போவுமே தேர்ந்தெடுத்து பக்கத்துலேயே வச்சுப்பாங்க. ஏன்னா பாருங்கள், அந்த நான்ற குணம் உள்ளே இருக்கக்கூடாதுன்றது தான் குரு எப்போவுமே எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் கம்ப்ளீட் சரணாகதியாக ஆன பிறகு குரு உங்களுக்கு யாருன்றதை உங்களுக்கு முன்னாடி ஈஸியாக அப்பியர் ஆவாங்க. எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல, அதை நேர்லேயோ இல்லைனா இந்த மாதிரி வீடியோஸ்லேயோ எங்கேயோ நீங்கள் பார்ப்பீங்க, அவங்கள தேடி போகிறீங்க போல், அவங்க வார்த்தைகள் கேட்டு நீங்கள் பின்பற்றுவீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க, ஒரு நாளும் உங்கள் குருவை ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவருக்கு இவ்வளோ பவர் இருக்குமா இருக்காதா, இவர் சக்தி வாய்ந்தவரா இல்லையா, அதாவது குருவாக ஏற்றுக்கிட்ட பிறகு இந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்லையுமே இந்த குருவை நம்ம பார்க்க முடியாது. அதாவது எந்த தராசுலையும் நீங்கள் அவங்கள உட்கார வைக்கவே முடியாது. சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல், காலங்களுக்கு ஏற்றாற் போல் தன்னை அதுக்கேற்ற மாதிரியே அடாப்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு குருவை நீங்கள் ஜட்ஜ் பண்ணிங்கன்னா எந்த வித்தையும் அவங்ககிட்ட கற்றுக்கவே முடியாது.